கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 26:7. தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே நாம் உசியா ராஜாவினுடைய அரியணை ஏறும் வைபவத்தை பார்த்தோம். 16 வயதிலே அரியணை ஏறினான், ஆண்டவரை பிரியப்படுத்தினான், ஆண்டவரை தேடினவனாக இருந்தான். எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை மாத்திரமே அவன் அணுகினவனாக இருந்தான். தொடர்ந்து நாம் அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவன் யுத்தத்திலே வெற்றியாளனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். 6 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய எதிரிகளின் பேரிலே அவன் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளை தேவன் அங்கீகரித்து அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் எடுத்த இராணுவ நடவடிக்கைகள் அது பயனுள்ளதாக இருந்தது, ஒழுக்கம் நிறைந்ததாக இருந்தது, எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய கீர்த்தி எகிப்து வரை சென்றடைகிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 8வது வசனத்திலே அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான். ஆனால் இத்தனைக்கு காரணம் என்ன? அதைத்தான் 7ஆம் வசனம். பெலிஸ்தீரையும் குர்பகாவிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு, தேவனுடைய துணை நமக்கு அவசியம். அவர் என் அருகிலே நிற்கத்தக்கதான விதத்தில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? என் அருகிலே அவர் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறவர் யுத்தம் செய்கிறார். ஆனால் அவரை மிஞ்சி, அவருக்கு முந்திக்கொண்டு, அவரை விட ஞானவான்களாக சில காரியங்களிலே நாம் செயல்படுகிறபடியினாலே அவைகள் தோல்வியை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் நீ முழுமையுமாய் உன்னையும் உன்னுடைய தாளந்துகளையும் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உன் தேவன் உன்னை தோல்விக்கு நேராக அல்ல, வெற்றியின் மேல் வெற்றிக்கு நேராக அவர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆகையினாலே இங்கே உசியா தன்னுடைய யுத்தங்களிலெல்லாம் அவன் வெற்றியாளனாக அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு காரியத்தில் மாத்திரமல்ல, நீயும் நானும் ஆண்டவரை முழுமையுமாய் சார்ந்து செயல்படுகின்ற பொழுது ஒன்றில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலுமே தேவன் என்ன செய்கிறார்? வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் மிகவும் பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 9 மற்றும் 10வது வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது அவன் மிகுதியாய் பலப்பட்டான். 8வது வசனம், அவன் மிகவும் பலம் கொண்டான் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். மிகவும் பலம் கொண்டான். 9, 10 மிகவும் பலன் கொண்ட அவன் கோபுரங்களை கட்டுகிறான், வெள்ளாண்மை அவன் விவசாயம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, அநேக மிருகங்களை கால்நடைகளை அவன் பராமரிக்கிறவனாக இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, he became very strong. அவன் மிகவும் பலம் கொண்டான், மிகவும் பலம் கொண்டான். நாட்டின் நன்மைகளை, தன்னுடைய தேசத்திற்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி நாட்டின் நன்மைகளை, பாதுகாவலை கருதி அவன் என்ன செய்கிறான்? கட்டடங்களை கட்டுகிறான், கோபுரங்களை கட்டுகிறான். He loved the nations and people. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு இந்த சிந்தை உண்டா? உன் தேசத்தை குறித்ததான கவலை உனக்கு இருக்கிறதா? உன் ஜனங்களை குறித்ததான அக்கறை உனக்கு இருக்கிறதா? ஆம், என் தேசம், நான் வாழும் என் தேசம், என் தேவன் எனக்கு கொடுத்த மகிமையான மிகவும் நேர்த்தியான இந்த இந்திய தேசம், அந்த தேசத்தை குறித்ததான கவலை, கரிசனை இருக்கிறதா? அதற்காக தினந்தோறும் நீ நான் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த தேசத்தின் மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சுயமாக நம்முடைய சொந்த குடும்பத்தையே சுற்றி சுற்றி வருகிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, தேசத்திற்காக திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கவர்களாக நீங்களும் நான் காணப்படுகிறோமா? நம்முடைய தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய
அண்டை நாடுகளினாலே எழும்பக்கூடிய பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், இவைகளை கணக்கில் கொண்டு அந்த தேசத்தின் நன்மைக்காக, அந்த தேசத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதற்காக, இந்த நம்முடைய தேசத்தின் பாதுகாவலுக்காக நிற்கின்ற நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக நாம் என்றாவது ஜெபிக்கிறோமா? ஏதோ இராணுவம் செய்து கொண்டிருக்க அவர்களுடைய தலைவிதி என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னை பாதுகாக்க, என் தேசத்தை பாதுகாக்க வெயில், பனி, மழை இவைகளிலே தங்களுடைய முழுமையுமாய் செலவழித்து கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களை எண்ணி பார்க்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளுக்காக, தேசத்திற்காக, தேசத்தின் பாதுகாவலுக்காக நிற்கிற மக்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆம், இது என் தேசம், என் தேசம், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேசம். இந்த தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்காதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, அவன் பூமியை நேசித்தான். He loved the soil. ஆகையினாலே விதைக்கிறான், வெள்ளாண்மை செய்கிறான். அவன் விவசாயம் செய்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு விவசாயி என்று சொன்னால் முகத்தை சுளித்து கொண்டு போகிறோம். கிராமத்தான் என்று சொன்னால் முகம் சுளிக்கிறது, முகம் வேறுபடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விவசாயி சேற்றிலே கை வைக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் சோற்றிலே கை வைக்க முடியாது. ஆம், என் தேசம் ஒரு விவசாய பூமி, கிராமங்கள் நிறைந்த ஒரு தேசம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, அந்த விவசாயிகளுக்காக, அவர்கள் பயன்படுத்துகிற கால்நடைகளுக்காக, அவைகள் எந்த தீங்கும் அணுகாதபடி, அவைகள் நல்ல பலனுள்ள வரத்துக்களை கொடுக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். விவசாயியை பார்த்தால் பேசுவதற்கு நமக்கு மனசில்லை. என்னை போல உடவுடுக்கவில்லை, ஆகையினாலே அவர்கள் என்னை விட தராதரத்தில் குறைந்தவர்கள் என்று தவறான அபிமானம் கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோமே. அவன் பூமியை நேசித்தான், விவசாயம் பண்ணுகிறான். ராஜாயா, ஆனால் விவசாயம் பண்ணுறான். அது மாத்திரமல்ல, அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். கால்நடைகள் ஏராளமாக பராமரித்தான். தன்னுடைய விவசாயத்திற்கு பயன் கொடுக்கும் என்று சொல்லி அவன் அதை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பயன்படுத்துகிற நம்முடைய ஒருவேளை வீட்டு செல்ல பிராணிகள் அல்லது கால்நடைகள், ஆடு மாடுகள், இவைகளை வைத்து பயன்படுத்துகிற மக்களை குறித்து நாம் என்ன எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஒரு சிறப்பான அருமையான ஒரு சேனை உடையவனாக, படைகள் உடையவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பராக்கிரமம் உள்ள, ஞானமுள்ள, நல்ல யுத்தத்திலே திறமை வாய்ந்த போர் வீரர்களை அவன் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை அன்றைய தேவைகளில் லேட்டஸ்டாக கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை அவன் பயன்படுத்தினான். எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் அவன் என்ன செய்தான்? அங்கே அந்த போர் வீரர்களுக்கு அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேசம், நம்முடைய தேசத்தின் இராணுவ வீரர்கள், நம்முடைய தேசத்தின் இராணுவ ஆயுதங்கள், இவைகளை பயன்படுத்துகிறவர்கள், இவர்களுக்காக நாம் ஆண்டவருடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை உடையவனாயிருந்த இந்த உசியா ஒரு காரியத்திலே அவன் தவறிவிட்டான். ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் பெருகின வேளையிலே அங்கே மேட்டிமையும் உள்ளே நுழைகிறது. ஆசீர்வாதங்கள், செழிப்புகளை நோக்கியே நாம் சென்று கொண்டு இருப்போம் என்றால் விழுதலுக்கான மேட்டிமை அங்கே நுழைந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் 16வது வசனத்தை பாருங்கள். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான். அவன் என்ன எண்ணுகிறான்? தேவனை தேடிய காலங்களை அவன் மறந்து விட்டான். அவன் தனக்கு யுத்தத்திலே வெற்றி, எல்லா நன்மையான காரியங்கள், தேசத்திலே வளர்ச்சி, இவைகளை எல்லாம் பார்த்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? என் சாமர்த்தியம் என்று சொல்லி அவன் எண்ணியிருக்கலாம். ஆகையினாலே அங்கே பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும் மட்டும். பிசாசு எவ்விதமாக செயல்படுகிறான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மேட்டிமை கொடுத்து அழிவு வரும் மட்டுமாக அதை நடத்துகிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். மனிதருக்கு விரோதமாக அல்ல, தன்னுடைய தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். இதையே கர்த்தரை நேசித்தவன்,
கர்த்தரை தேடினவன், கர்த்தரை பிரியப்படுத்தினவன், கர்த்தருக்காக கர்த்தருடைய பலத்தோடு கர்த்தருடைய ஞானத்தோடு அவன் யுத்தங்களை நடத்தி மேற்கொண்டவன். ஆனால் இப்பொழுது தன்னுடைய பலத்தை முன்னிறுத்துகிறான். மீறுதல் காணப்படுகிறது. அந்த மீறுதல் ஆபத்திற்கு நேராக கொண்டு சென்றது. 17வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். அந்த ஆபத்தை தடுத்து விடுவதற்காக ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், ஊழியர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். அசரியாவும் 80 பலசாலியான ஊழியர்களும் அறிவுரை கூறுகிறார்கள், ராஜாவே இது உமக்கு ஏற்புடையது அல்ல என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. தூபங்காட்டுவதற்காக துணிகரமாய் தேவனுடைய சந்நிதியிலே ராஜாவாக உசியா உள்ளே நுழைகிறான். முடிவு என்ன? ராஜாவாய் சென்ற உசியா குஷ்டரோகியான உசியாவாக வெளியே இழுத்து வரப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பெருமையின் ஆபத்தை, அதற்கான கிரயத்தை அறிந்தும் இன்று நீ நானும் மீறுதல்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, நடப்பித்து கொண்டிருக்கிறோமோ, ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நீர் ஏராளமான நன்மைகளை செய்தீர். அவனை பயன்படுத்தினீர். யுத்தத்திலே சிறந்தவனாக காணப்பட்டான். ஆண்டவரே, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் பலப்பட்டவனாக நாட்டிற்கானவைகளை செய்தான். ஆனால் பெருமைக்கு இடம் கொடுத்த பொழுதோ தேவனுக்கு விரோதமாக துணிகரமான பாவத்தை செய்து ஆண்டவரை குஷ்டரோகியாக மரணமடைய மட்டும் இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் அறிந்தும் துணிகரமாய் மீறுதல்களை நிறைவேற்றுவர்களாக நாங்களோ காணப்படுவோம் என்றால் தயவாய் எங்களை கொட்டி உணர்த்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்தி காட்ட, எங்களுடைய மேன்மை, எங்களுடைய மகத்துவம், எங்களுடைய யுத்த சாமர்த்தியம் அல்லது எங்களுடைய ஞானம் இவைகளை அல்ல ஆண்டவரே. இவையெல்லாம் எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தினார், தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், எங்களுக்கு துணை நின்றார் என்று சொல்லுகின்ற அந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் தேவன் கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.